அன்பானவர்களே, நாம் இந்த 3 நாள் உயிர் மீட்சி கூட்டத்தினுடைய முதல் நாள் கூட்டத்தை நாம் ஜெபம் செய்து ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை ஜெபத்திலே நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வரும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த மதுராந்தகத்தை ஆண்டவரே, இந்த சிறுநல்லூர் ஆண்டவரே சுவாமி கிராமத்தை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை நீர் எவ்வளோ அதிகமாய் நீர் நேசிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மகா பெரிய ஸ்லாக்கியம் இயேசுவை அறிகின்ற ஒரு காரியம். ஆண்டவரே, அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே இந்த 3 நாட்களும் சுவாமி ஆண்டவரே வல்லமையாய் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் நினைக்கிற வண்ணமாக அல்ல சுவாமி. நீர் ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்யும்படியாக நீர் ஆண்டவரே சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஏவுதலை கொடுத்தீரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற பண்ணுவாங்க. ஆவியானுடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் 3 நாட்களும் சுவாமி அசைவாடும்படியாக, எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரை கேட்க போற சாட்சிகள், ஆண்டவரை பாட போற பாடல்கள், எடுக்க போற ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரு சுவாமி. மனுஷனுடைய எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்காதபடி தேவனுடைய செயலை, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வல்லமையான காரியங்களை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரை நீர் உம்மை வெளிப்படுத்தி ஆண்டவரை இந்த 3 நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்தரல வேண்டும் என்று அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் இந்த 3 நாட்கள் உயிர் மீட்சி கூட்டகைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜெபித்தபடியாக இந்த 3 நாட்கள் ஆண்டவர் நம்மோட என்ன இடைப்பட போகிறார், எப்படி பேச போகிறார், எதை கொண்டு பேச போகிறார், எப்படி நம்மை தொட போகிறார் என்று அவர் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். எத்தனை பேர் இந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசுவார்ன்ட்டு? எல்லாரும் அந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். எதிர்பார்ப்பையும் தாண்டி தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய பாடல்கள் பாடி வர ஆராதிக்கலாம். நாம் முதலாவதாக எழுமை நின்று போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை என்ற பாடலை, அவருக்கென்று முதன்மையாக அந்த பாடலை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. கரங்களை தட்டுவோமா?
சொல்லுவோமா? இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என்றென்றும். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே உணர்ந்து, இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓ என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுமா? தாய்த்தன் பாலகனையே தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். உங்களை மறக்காத தேவன். தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சந்தோஷம் உள்ளவர்கள் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுமா? போற்றி துதிப்போம் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நானே பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். கடைசியாக இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நன்றியோடு என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மிகவும் உற்சாகமாக அவன் நாமத்தை குறித்து, அவர் நமக்காக செய்த நன்மைகள் குறித்து நாம் பாடினோம். தாய் தன் பாலகனே மறந்தாலும் தன்னின் ஜனங்களை மறக்காத ஒரு தேவன். ஆமென். அடுத்த பாடல் மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடல். ஆக்சுவலி சொல்லப்போனா இந்த அழகு அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழகுனா என்னது சொல்லலாம். அழகுனா என்னது, என்ன நினைக்கிறீங்க? அழகு அப்படின்னா பார்க்கறது அழகு, வேற அழகு எங்கெங்கெல்லாம் இருக்கும்?
உங்ககிட்ட தான் கேட்குறேன், அழகு எங்கெங்கெல்லாம் இருக்கும்? நீங்கள் அழகு பார்த்ததே இல்லையா? எது? முகத்தில் அழகு, அப்புறம் பூ அழகாக இருக்கும், சில பேருக்கு சிரிப்பு அழகாக இருக்கும் இல்லை? ஸோ மனசு அழகாக இருக்கும். பரவாயில்ல, பல பல விஷயங்கள் சொல்கிறீங்க, அழகை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நம்ம உலகத்தை பார்க்குற அழகை வச்சு என்ன பண்ணிடுறோம், நிறைய இடங்களில் இதுதான் சிறந்த ஒரு அழகு, இந்த அழகு என்கிட்ட இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் யார் ரொம்ப அழகானவர்? இயேசுவானவர். சாரோன் என் ரோஜா விட அழகானவர். ஒரு ரோஜா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். விதவிதமான கலரில் நம்ம பார்ப்போம், வெள்ளை கலரில், பிங்க் கலரில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன கலரில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக நம்மளை அப்படியே பார்க்கறதுக்கே வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை காட்டிலும், அதை உருவாக்கினவர் அதை காட்டிலும் அழகானவர். அவர் 10,000 பேரில் சிறந்தவர். அவருக்கு நிகரான தேவன் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தேவனுக்கு நீங்களும் நாங்களும் யாரு? பிள்ளைகள், குமாரன் குமாரத்தி என்று அழைக்கப்படுற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கு இந்த உலகத்தில்? யாருக்குமே இல்லை. ஆனால் நமக்கு அவர் அப்பா பிதாவின் கூப்பிட்ற ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருல, அதை காட்டிலும் சிறந்த ஒரு அழகு யாருமே இல்லை. சாரோன் என் ரோஜா சந்தோஷமா இருக்கிறவங்க, அந்த அழகான தேவன் வேணும்ன்றவங்க கரங்களை உற்சாகமா தட்டி இந்த பாடலை பாட போறோம். அவருக்கு நன்றி சொல்ற விதமா, அவரை ஆராதிக்கிற விதமா. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசர். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். சொல்லுவோமா? சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே, 10,000ங்களில் சிறந்த என் நேசரே. அந்த அழக ஆராதிப்பேன். சொல்லுவோமா? அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். அந்த அழக ஆராதிப்பேன், அந்த அழக போற்றிடுவேன். என் உள்ளத்தை கவர்ந்தவரே, உம்மை என்னாலும் உயர்த்திடுவேன். சொல்லுவோமா?
கவர்ந்து கொண்டவர் நம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில வந்திருக்கீங்க? எந்த மாதிரி நிலைமையோட, எந்த மாதிரி யோசனைகளோட, இங்க நான் வந்திருந்தா, இங்க நான் வரதால எனக்கு என்ன பயன்? இந்த 3 நாட்கள் எதுக்கு நான் இங்க வரணும்? இங்க வந்து நான் என்ன கத்துக்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த கத்துக்க வேண்டிய எண்ணத்தை கொடுத்தவரே ஆண்டவர் தான். நீங்க நினைக்கலாம், கேள்விகள் உங்க மனசுல எழும்பலாம், ஆனா கேள்விகளை கொடுக்கிற தேவனும் அவர் தான். உங்க மேல அவர் அன்பு வைக்கல அப்படின்னா, நம்ம இந்த நேரத்துல இந்த இடத்துல அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம கூடி வந்திருக்க மாட்டோம். சில பேர் நினைக்கலாம், இது வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு கூட்டம் தானே, வருஷம் வருஷம் கூப்பிடுற மாதிரி இந்த வருஷம் நம்மளை கூப்பிட்டாங்க, இந்த வருஷம் நம்ம வந்துட்டோம், ஒரு 3 நாள் இருப்போம், அப்புறம் போவோம் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வந்திருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோட வந்தாலும், நீ வந்துட்டல மகனே, அது எனக்கு போதும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சாயங்கால வேளையில. ஒரு சம்பவம் நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஓசியான ஒரு தீர்க்கதரிசி பைபிள்ல வாழ்ந்திருக்கார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருடைய மனைவி கோமர் என்றவர்கள் ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் பண்ணுவாங்க அவங்க. நான் அப்படி இருந்தாலும் தேவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ அவரை திரும்ப கூட்டு வா, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீ அவளை திரும்ப கூட்டிட்டு வா, அவளை என்னுடைய மனைவியை ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. அந்த பெண்மணியும் திரும்ப திரும்ப தவறுல போய் விழுவாங்க, தெரிஞ்சு போவாங்களோ தெரியாம போவார்களோ. ஆனால் திரும்ப தவறுல போய் விழுந்த பிறகும் ஆண்டவர் நேசித்து அவரை திரும்ப கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுகிறார். நாமளும் அதே மாதிரி தான். தேவன் கிட்ட நமக்கு பிரியமில்லாத அநேக விஷயங்கள் இந்த மனசுல நம்ம யோசிப்போம். எண்ணத்திலையும் சரி, செயல்லையும் சரி, தேவன் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதைத்தான் முதல்ல நம்ம செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா, அன்னைக்கு தான் என்னால் வர முடியல, வேதம் எடுத்து வாசி, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுறோம், நம்ம தேவனை பின்னாடி தள்ளி வச்சிடறோம். உண்மைதானே? நான் பண்ணியிருக்கேன், உண்மையை சொல்லப்போனால் நான் அதை பண்ணியிருக்கேன். எத்தனை இடங்கள்ல தேவன் உணர்த்துவார், தம்பி பைபிள் படி அப்படின்னு பாரு, நம்ம என்ன பண்ணுவோம், வேலை இருக்காண்டவர், வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை கடத்திடுவோம். ஆனால் அப்படி இருந்தும் தேவன் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிற்றினால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன் என்று. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிற்றினால் உன்னை இழுத்துக்கொள்ளுவேன். இந்த வசனம் அழகா யோசியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அது இருக்கும். எந்த அளவுக்கு தேவன் அன்பா இருக்கார் அப்படின்னா, நீ எத்தனை தடவை விலகி போனாலும் உன்னை கிட்ட இழுக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வி நீ பார்த்துருக்கலாம், உன் பெற்றோர்கள் இழந்திருக்கலாம், உன் கூட இருக்கிறவர்கள் இறந்திருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத சோகங்கள் நீ பார்த்துருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை யாருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் இந்த ஒரு பாடல் மூலம் உங்களோடு இடைப்படுவார். ஏனால் அழகாக சொல்லப்படுகிறது, நான் உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். ஒருவேளை நம்மளுக்கு நிறைய யோசனைகள் இருக்கலாம், நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை உதவி செஞ்சிருக்கலாம், அதை மறந்து போயிருப்பாங்க நிறைய பேர். அதை நம்ம யோசிச்சு துக்ககரமா இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு ஆறுதலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். ஆறுதல் அள்ளி கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கணக்கே இல்லாம உன்னை நேசிக்கிற தேவனும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் தான் நல்லவர், அவர் தான் வல்லவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரை உணர்ந்து இந்த ஒரு பாடல் நாம் பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவர், அன்பின் கயிற்றினால் என்னை இழுத்து கொண்டவர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால்
கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். கரங்களை தட்டி எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பே ஆண்டவரே, அன்பே கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுவோமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பே ஆண்டவரே, அன்பே கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பே ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? என்னை அன்பின் கயிற்றினால் எப்பொழுதும் இழுத்து கொண்ட தேவனே, உமக்கு நிகர் யாருமே கிடையாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பே ஆண்டவரே,
எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுவோமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி. கடைசியாக எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஓ எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? கரங்களை உயர்த்தி நாம் கேட்போமா? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இந்த இரவு வேளையில உன்னை எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், எல்லாரும் கைவிரித்த நேரத்தில், நம்பினோர் உன்னை நட்டாற்றில விட்டு போன நேரத்தில் கரம் நீட்டி தம் சிரம் தாழ்த்தி உன்னை நோக்கி பார்த்து உன்னை தூக்கி நிறுத்தியிருக்கிறாரே, அந்த எப்ராயிமும் நாம தான், அந்த இஸ்ரவேலும் நாம தான். உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு வழக்காடுகிற ஒரு தேவனாக, ஒரு பரிந்து பேசுகிற ஒரு தகப்பனாக இந்த நேரத்தில் நீ கண்ணீர் சிந்திரியோ இல்லையோ, நீ கவலைப்படுறியோ இல்லையோ, ஆனா உனக்காக உன் தகப்பன், உனக்காக உன் பரம தகப்பன் எதிர்பார்ப்போட ஏக்கத்தோட, ஐயோ என் மகன் நம்பிக்கை இல்லாம நிற்கிறானே, ஐயோ என் மகள் கலங்கி போய் நிற்கிறாளே, அவளுக்கு நான் உதவ வேண்டுமே என்ற ஒரு பெரிய மனசோட, நீங்க எந்த வயசா இருந்தாலும், என்ன வேறுபாடுகள் இருந்தாலும், அவரின் பார்வைக்கு நீங்க ஒரு குமாரன், நீங்க ஒரு குமாரத்தி. ஒரு பிள்ளை அழுகும் போது எப்படி உலகத்தில் இருக்கிற தகப்பனே அவனால தாங்கிக்க முடியாதப்ப, நீயும் நானும் கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீரை துருத்தில வைத்து அதுக்கு பதில் தருகிறார். நம்ம யார் யார்கிட்ட போய் கண்ணீர் சிந்துறோம்? ஐயோ என்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இதை சொல்லி கேள, நான் இதை சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர்கிட்ட யார் யார்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். ஆனா யாருக்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் ஒருவர் தான் நல்லவர்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வருவோம் பாருங்களேன். ஆனா அப்பையும் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் எப்படிப்பா கைவிடுவேன்? உன்னை நான் என்னைக்குப்பா நான் கைவிட்டிருக்கேன்? உன்னைக்கு நான் என்னைக்குப்பா உன்னை விட்டு தூரம் போயிருக்கேன்? ஆனா நாம எத்தனையோ தடவை ஓடி போயிருக்கோம் அவர் வழியை விட்டு. நம்ம பாடின வந்தோம்,
உம்மை விட்டு நான் தூர போயிருந்தாலும் என்ன நல்லவன் சொல்லிட்டு என்ன திரும்ப கூப்பிடுகிறீங்க. இந்த நல்லவன்ற பதவி உலகத்துல நம்ம யார் சொல்லி நம்ம கேட்டு நான் மன திருப்தி அடைஞ்சிடவே கூடாது. நல்லவன் என்று நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வரைக்கும் அந்த கடைசி நாளில் அந்த பரலோகத்தின் வாசல் நிற்கும் பொழுது உண்மையும் முத்துவமான ஊழியக்காரனே என்று உன்னை அழைக்கிறார் பாரு. அன்னைக்குதான் நீ நல்லவன், அன்னைக்குதான் நீ நல்லவனா உருமாறி நல்லவனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க தேவன் உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு. அந்த ஒரு நாள் வர வரைக்கும் நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவரின் பார்வை நோக்கி ஓடுவதுதான் நமக்கு தேவன் இந்த நேரத்தில் உணர்த்துகிற ஒரு நல்ல விஷயம். என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்புவதற்கு ஒரு சாக்கியம் இல்லாம இருந்தாலும், நம்பிக்கை இழந்து போன வேளையில் உம்மை நான் நம்பி தேடி வருகிறேன் சுவாமி. நம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரின் பிரசன்னத்தை நோக்கி, ஆண்டவரே என்கிட்ட நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த 3 நாட்கள் நான் 0% எதுவுமே இல்லாம உம்முடைய பாதத்துல வந்திருக்கேன், முழுவதுமா நான் ஒப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உயிர் மீட்சினா என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது கூட இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நான் வந்திருக்கேன். என் ஆத்ம வாழ்க்கையில உயிர் மீட்சினா எப்படி இருக்கும், நான் உம்மோட அந்த சந்தோஷத்துல இணையும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் இல்லாம அந்த நேரத்துல வந்திருக்கிறேன் சுவாமி. எனக்கு மனசுல பற்பல வேலைகள் தோழலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், வீட்டு தேவைகளா இருக்கலாம், அன்பின் தேவைக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரே தேவன் நாம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா அவர் மட்டும்தான் உண்மையானவன் சொல்லிட்டு என்னைக்கு நீ முழுவதுமா அவனை ஒப்பு கொடுக்கிறியோ அன்னைக்கு உன்னை உயர்த்துவா இருப்பாரு. மனிதர்கள் உன்னை அன்னார்ந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். அவரின் கரம் உன் வாழ்க்கையை தொடும் பொழுது உன்னை எப்படி உயர்த்துவார் என்று யாராலுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால் இந்த நேரத்தில் நீ நம்பிக்கை இழந்தவனா வந்து நிற்கிறியா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளேன், உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையே. அழகான வரிகள் சொல்லும். நம்பிக்கை இழந்து போன சமயத்துல உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் சுவாமி. அப்படி நான் தேவனை மட்டுமே நம்பி வந்திருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி இந்த பாடலம் உணர்ந்து சொல்லுவோமா? நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளேன். நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உமாலாகாதது எதுவும் இல்லையே. சேர்ந்து சொல்லுமா? நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உமாலாகாதது எதுவும் இல்லையே. காரியம் எதுவும் இல்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இல்லையே, இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்து போன, நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே, உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி
சிந்தையோடு இல்லையே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. மீண்டும் வாய்களை திறந்த நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. விசுவாசத்தோட வந்திருக்கேன் சுவாமி. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே, 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 உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே, 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 உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. உணர்ந்தவர்கள் இல்லையே, இல்லையே, உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையே. என்றும் இல்லையே, 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 உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. உங்க வல்லமையால நிரப்பும் சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, உம் வல்லமையால் என்னை நிரப்பும். இயேசுவே, எல்லாம் கேட்போமா? இயேசுவே, இயேசுவே, உம் மகிமையாலே என்னை நிரப்பும். கடைசியாக இயேசுவே கேட்போமா? இயேசுவே, இயேசுவே, உம் வல்லமையால என்னை நிரப்பும். இயேசுவே, 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 உம் மகிமையாலே நிரப்பும். உம் மகிமையாலே என்னை நிரப்பும். நம்பிக்கை இழந்த நேரத்தில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே, 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 உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை, அதை நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையே. உங்க வல்லமையால நிரப்பும் கேட்போமா? இல்லை இயேசுவே, இயேசுவே, உம் வல்லமையால் என்னை நிரப்பும். இயேசுவே, இந்த நாளில் அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே, சகலத்தையும் அவர் மகிமையாலே என்னை. இந்த நாளில் நாம் அவருடைய மகிமையை பார்க்க முடியாது, அவருடைய மகத்துவத்தை பார்க்க முடியாது. நம்பிக்கை இழந்த நிலைமையில நீங்க இருந்தாலும், நம்ம சோர்ந்து போயிருந்தாலும், 1000 கேள்விகள் நமக்குள்ள இருந்தாலும், எதிர்காலம் இருளாக இருப்பதாக நாம உணர்ந்தாலும், எந்த நிலையில நாம் இருந்தாலும், இந்த நாம் நம்பக்கூடிய ஒரு தேவன், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தேவன், எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன். சூழ்நிலைக்கேற்றவார் என்ன மாற்றுவார், இல்லைனா சூழ்நிலையை மாற்றுவார். அவராலே எல்லாம் செய்ய முடியும். இந்த மாலை வேளையில் நாம் அவரிடத்துல நம்பிக்கையோடு வந்திருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர்